ஸ்குவாட் நம்மளோட அடுத்த விலாக் எங்கன்னா ஏலகிரி பேர்ட்ஸ் பார்க் தான். நம்ம இப்போ இங்கே தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 200 rupees. இந்த மாதிரி ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. இப்போ வாங்க தான் ஸ்குவாட் நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்ட்ரன்ஸ் ஆண்டே கோழி பாருங்கள், நாட்டுக்கோழி. முயல் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது பேர் எனக்கே மறந்துச்சு. ப்ரீடு பேர் எனக்கே மறந்து போயிடுச்சு. தண்டஸ்குவாட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஹாய். ஐயோ எனக்கு ஐயோ நமக்கு பயம். தண்டஸ்குவாட் முயல் பாருங்க. எனக்கு இந்த ஜில்லு நம்ம ஸ்டெஃபி இவங்க கூட விளையாடி தான் பழக்கம். இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் விளையாடி பழக்கமே இல்லை. இவங்க கடிச்சிட்டானா. நம்ம இப்போ வந்ததே லேட்டு தான் தண்டஸ்குவாட். இப்போ வந்து கரெக்டாக 5 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 5:30 வரைக்கும் தான் இருக்கும். ஆமாம், 5-6 ஆகுது. இங்கே செடியெலாம் வச்சுருக்காங்க. நம்ம இவர் கடைசியாக வந்து கொஞ்சிக்கலாம். பாய், நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். உள்ளே வந்து இதுக்கப்புறம் தான் போவோம் போட்டு. தண்டஸ்குவாட் அதை பார்த்தோன்னே பயந்துட்டேன் தண்டஸ்குவாட். ஏதோ உள்ளே ஏதோ இருக்குன்னு. நல்லா இருக்கு. ஓ, இங்கே மீன் இருக்குது தண்டஸ்குவாட். இங்கே பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். இருட்டாக இருக்குமே. வாங்க, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் காமிச்சிட்றேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பாண்டிச்சேரியிலே பார்த்துருப்போம். அதே மாதிரி தான், ஆனால் சூப்பராக இருக்குது. சுற்றி வச்சுட்டு நடுவில் வந்து நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் நம்ம பாண்டியில் சின்னதாக பார்த்த மாதிரி ஞாபகம். பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. அந்த ஸ்கூல் இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் மீனுக்கு உடம்பு சரியில்லைனாலாம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்கூல் இந்த கார்னரில் இருக்கிற செதில் அதிலலாம் வந்து சின்னதாக புழு மாதிரி அந்த மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மீன் வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது செம்மையாக இல்லை? வாவ், சூப்பராக இருக்குது அந்த ஸ்கோர். இந்த டிசைனு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை தான் எனக்கு ரொம்ப நேரத்துக்கு வீடியோ எடுக்கணும் போலியாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர். இதில் பாருங்கள், இது வந்து ஒரு மாதிரியாக வந்து நம்ம இப்போது மேங்கோ ஜூஸ்லாம் குடித்தா சாரி மேங்கோ ஜூஸ் வந்து போட்டால் எப்படி இருக்கும், இப்போ நம்ம நார்மல் மேங்கோ வந்து எப்படி போட்டால் இருக்கும் அந்த மாதிரி டிசைனில் கலரில் இருக்குது. இது பாருங்கள், நல்ல ஆரஞ்சில் இருக்குது பாருங்கள். இதுவும் பாருங்கள், அதே அந்த ஆரஞ்சு. உங்களுக்கு எப்படி வீடியோவில் எப்படி நல்லா தெரியுதுன்னு தெரில. பட் ஆனால் இதில் நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது அந்த ஸ்கோர். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போது இந்த இடத்துல வந்து மிடில் வந்து நின்றுட்டு இப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக குட்டியாக. மேபி நான் இந்த லைட் அடிச்சிருக்கனால அப்படி தெரியுதான் நம்ம போல். டல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது அந்த சார். இங்கே இருக்கிற மீனுங்கள்லாம். ஓகே, இவ்வளோ தான் போல். அவ்வளோதான் இருக்குது போல். நம்ம ஃபுல்லாக இந்த ஒரு 6 செக்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு.
நம்ம இப்போ வந்து அடுத்தது என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதெல்லாம் கடிக்காதுல்ல? கடிக்காது. ஆனால் கையை பிடிக்குது. அது என்ன தூங்குது அது? ஓ நல்லா இருக்கு. இது பேர் என்ன வந்து? சுகர் சொல்கிறேன். ஓ சுகர். இந்த பவால் மாதிரி இருக்குதுன்னா அந்த மாதிரி. பாம்பு இருக்கு. எங்க இருக்கு தலை? அங்க இருக்கா? சொன்ன போட்டு படுத்துருக்கு. சூப்பராக இருக்கு. பாண்டிச்சேரியில் பார்த்த மாதிரி. கேக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பார்க்குறது தனுஷ்கோடி இந்த பக்கம் தான். இது பாருங்க தனுஷ்கோடி. அங்கே ஆமாம் இருக்கு. அது லாகில் தெரியுதான்னு தெரியல. இங்கே இருக்கு. ஆமாம். ஓ இக்வானா இருக்கு. இக்வானா ஆனால் செம பெருசாக இருக்குது. ஓ அங்கே இருக்காது. இதுவும் இக்வானா தானே? பெருசாக இருக்கு. பயமாக இருக்கு. அதனால என்ன சார் பாண்டிச்சேரியில் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கே ஒரு பேர்ட்ஸ் பார்க்கு சூப்பராக இருக்குது. ரூபா காலையில் தான் வந்து இல்லை என் கையிலே வந்து உட்காந்துக்கிச்சு. வேறு காது ஐயோ கண்ணு கிண்ணு கொச்சிட போயிட்டு ஒரு இது எப்படி போட்டு போயிடும். எப்படி எல்லாரும் வந்து ஒய்யாரமாக வந்து உட்காந்துக்கிறேன். இது பாருங்க ஒருத்தர் ஃபோனை நல்லா ஆராய்ஞ்சு நிற்கிறாரு. டிஸ்பிளே மேலே ஏறி எல்லாத்தையும் மூவ் பண்ணி நான் வேலை பார்த்தேன். இங்கே வேற ஒருத்தர் ரொம்ப நேரமாக விட்டு பார்த்துன்னு. ஐயோ சட்டை ஐயோ எனக்கு கண்ணை குத்திரப்பதுன்னு பயமாக இருக்குது. சார் மற்றபடி தான் வந்தேன்.
எல்லாம் அழகாக உட்காந்துக்கிறாங்க பார்த்தீங்களா நீட்டா. காது காது வேற பார்க்குது. ரெக்கார்ட் ஆகுதா? இது பாருங்க ஃபுல்லாக பறவை தான் இருக்குது. என் கையை விட மாட்டேங்குது. அந்த தீனி காலியாக வர வரைக்கும் என்னென்ன பண்ணுங்க பாருங்களேன். நல்லா இருக்குது அந்த ஸ்கர்ட், ஒர்த்து தான். காலைல வேலூர் தங்க கோயில் பார்த்தோம். அப்புறம் ஏலகிரி ஃபுல்லாகவே அந்த ஹில்ஸில் இருக்கிற அந்த நம்ம ஹேர்பின் பென்ச் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேர்ட்ஸ் பார்க்கும் பார்த்தாச்சு. அண்ட் இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது போல். டாக்ஸ் வேறு எதாவது இருக்கான்னு தெரியல. நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக தோட்டம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு எதுவும் இருக்காது. இதோட ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. அதே தான் நம்ம ஸ்கோட் பாண்டிச்சேரியில் பார்த்தோம்ல, செம்மையாக இருந்தது. அதே மாதிரி இதுவும் சூப்பராக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது பார்க்கணும். பிகாஸ் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். பறவைங்களை பார்த்துக்கணும், அப்புறம் பறவைங்களுக்கு தீனி போட்டுக்கணும். இது ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் நீங்களும் ஒன் டைம் அதை வந்து பாருங்கள். என்றைக்காவது வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்றைக்காவது வந்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து உட்காருவாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா என்ன என்னை பழி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். சுத்த போது ஒன் டைம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒர்த்து தான். ஏலகிரி வந்து அந்த வெறும் அந்த ஹேர்பின் பெண்டை வச்சு நம்ம வந்து ஏலகிரி சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்கு, அப்புறம் அந்த பெண்டு, அப்புறம் வந்து ரொம்ப ஓவரால் பெரிய பெரிய கடைலாம் இருக்காது. நார்மலான கடையெல்லாம் இருக்கும். வேறு எதுவும் இருக்காது அந்த ஸ்கூல், அவ்வளோதான். பட் ஆனால் ஏலகிரி இஸ் அ குட் பிளேஸ். ஒன் டைம் வந்து போகலாம். இந்த ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் போக முடியல, ஹை பட்ஜெட்டாக அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக ஏலகிரி வந்து பார்க்கலாம். ஒன் டைம் வரலாம் கண்டிப்பாக. ஒன் டைம் இல்லைனா 2 டைம்ஸ் வரலாம். கப்புள்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கப்புள்ஸாக வந்தாலும் இன்னும் ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்கிறது. அவ்வளோதான். இவன் தானுங்க ஃபஸ்ட்டு இங்கே நின்று இந்த பக்கம் கொத்தினோம். இப்போ பார்த்தா திரும்ப வந்து உட்காந்தோம் பார்த்தீங்களா. நம்ம அடுத்த மற்றவங்களாம் வீடியோ எடுக்கலாம் வாங்க. ஏடா உனக்கு என்ன பிடிச்சா? ஈவினிங் க்ளவுஸா? சரியாகவே தெரில. ஓகே. ஓகே தனுஷ்கர், நம்ம இவரை விட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம விலாகை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே. இறங்கவே மாட்டேது என்னட்டு. பிடிக்கலான்னு பார்த்தாலும் ஓடிச்சு. பாய் பாய் பாய். ஓகே தனுஷ்கர், நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். வேறு என்ன இருக்கு? பார்த்தீங்களா, அந்த காதில் இருக்குல்ல, அதுக்கு தான்.
எனக்கு வேறு எங்கே இது பறந்துக்கிட்டு கொத்திரிக்கிட்டு போய் இதெல்லாம் செம சாப்பாடு இருந்துச்சு. அதனால் ஓடுது. ஐரோ டான்ஸு டான்ஸ் ஓட்டுனா டான்ஸ் இங்கே பாரு ஐரோ அது அவ்வளோதான் வேறு எங்கே இருக்கு வாங்க டான்ஸ் போட்டு வரணும் டான்ஸ் போடு ஐரோ ரொம்ப நேரமாக ஒரு ஆட்டம் நினச்சி நிற்கிறாரு. எப்படி இப்படி போகணுமா? முடிக்க வச்சுது டப்பா தூக்கிடும் கையை வச்சாலே கற்றுறதுக்கு வருது. அவ்வளோதான் தண்டை ஸ்குவாட். நம்ம வந்து vlog வந்து என் பண்ண போகிறோம். இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல், அதனால டிசைன்லாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃபிஷ் பார்த்தாச்சு, அப்புறம் முயல் பார்த்தாச்சு, அப்புறம் இங்கே டாகும் பார்த்தாச்சு, அப்புறம் பறவை எல்லாரையும் பார்த்தாச்சு. வேறு யாரும் பார்க்கல. அங்கே இக்வானா, அப்புறம் இது நம்ம ஆமை, அப்புறம் இக்வானாலே 2-3 விதம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாம்பு பார்த்தோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் vlog எல்லாமே சும்மா ஹைலைட்டாக வரப்போகுது. அடுத்தடுத்து இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் vlog எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும்னு. அண்ட் இந்த vlog நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஓகே அடுத்த vlog கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு. அதுக்கு அடுத்து தான் ஃபன்னே ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் நம்ம இந்த vlogலாம் முடிச்சாச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அதாவது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்க்கு நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ இல்லை, ஆக்சுவலாக வந்து நாளைக்கு நம்ம போக போகிறோம். நாளைக்கு ஒரு பிளேஸ் போயிட்டு அந்த பிளேஸை முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ் போக போகிறோம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது இந்நேரம் இது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். பார்த்தா இது க்ளோஸ் பண்ணல. நமக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கரெக்டாக நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னா, ஆமாம் 5 o'clock வந்தேன். 5:40க்குலாம் எல்லாத்தையும் வீடியோஸ்லாம் பார்த்தாச்சு, எடுத்தாச்சு. ஓகே தேங்க்ஸ்ப்பா. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலும் பார்த்து பார்த்து சேஃப் பாருங்கள். லவ் யூ ஆல். சேஃப் பாய். ஆக்சுவலாக தனுஷ்காட் சாரி, இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் வந்து அது எடுக்காமலே பட்டுன்னு vlog வந்து என் பண்ணிட்டேன். சாரி தனுஷ்காட். ஓகே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன்னா vlog என் பண்ணேன்னு. ஏன்னா முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சிட்டேன், பட் ஆனால் முடியல. இங்கே வந்து புறா இருக்குது, அப்புறம் முயல் இருக்குது, அப்புறம் இன்னும் புறா, அப்புறம் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் பூனையா இது பூனையா நாயான்னு தெரியல. தனுஷ்காட் அங்கே ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது. முயலா ஐயோ என்னன்னே தெரியலையே. வாங்க நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டே போகலாம். இதே மாதிரி வந்து நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்துருப்போம். அதுங்களுக்கு வெள்ளை கலரு, இதே மாதிரி காலு ரெக்க அந்த புறா மாதிரியே, சாரி மயில் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்தது வந்து இது வந்து இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது பேரே மறந்துடுச்சு. ஸ்குவில்னா அணில், இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஹே ஹாய்
மற்றது பார்க்கலாம். இன்னும் இங்கே ஒருத்தர் சோகமாக இருக்கார். சங்கீத ஸ்வரங்கள் ஏலே கணக்கா. டேய் என்னடா பண்ணுற? சோகமாக இருக்கா? டேய் பாரா ஒருத்தன் எப்படி மொக்குன்னு மொக்கினுக்கிறான். நீ என்னடா நீ மொக்காமல் ஓரமாக உட்காந்துக்கிற? ஒரு வேளை ஃபுல்லாக காலி பண்ணிட்டுருப்பானோ இவனா? சரி ஓகேடா, நீ பேச மாட்டேன், நான் அடுத்தது போகிறேன். இங்கே வந்து புறா இருக்குது தனுஷ்கோடி. அது இந்த விலாகு கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். இங்கே பாருங்க செமையாக இருக்குது, இந்த புறா செம பெருசாக இருக்குது. இதுவும் வந்து அந்த மயில் மாதிரியே இருக்குது தனுஷ்கோடி. இது எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா அழகா சூப்பர். இதே மாதிரி தான் போல் அதுங்களும். இது எலியா? முயல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் எலி மாதிரியும் இருக்குது. இன்னும் புரியல இது என்ன. இது மூஞ்ச இது திருப்பி இருக்குது அந்த ஸ்குவாட். நான் குழம்பிட்டேனே. இதுதான் அந்த ஸ்குவாட் கற்றுது. பயந்துச்சு. வாங்க நம்ம போய் போகலாம். இங்கே வரேன், பயங்கரமாக இருக்கார். அடுத்து பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், பட் ஆனால் என்ன இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அந்த ஸ்கர்ட். எல்லாமே புறா வகைகள் தான் அதிகமாக இருக்குங்க. ஓ தண்ணியா? இது தண்ணி குடிக்கிட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ. ஓடுது அந்த ஸ்கர்ட். குட்டி பாருங்க அந்த ஸ்கர்ட். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே. இந்த ஓரத்தில் ஒன்று இருக்குது பாருங்க, அது தெரியுதா? அதுதான் குட்டி. அதுவும் தனுஷ்கோடி ஒன்றும் இல்லை, ரெண்டாக இருக்குது. இங்கே ஒரு குட்டி, இங்கே ஒரு குட்டி இருக்குது. சூப்பர்ல. வாங்க அடுத்தது பார்க்கலாம். இங்கே பிக் சைஸ் முயல் இருக்கார். ஹாய். ஐயோ ஐயோ நமக்கு தோண்ட தெரியும்னு காட்டுறாரு போல். ஓகே வாங்க. அப்புறம் மேலேயே புறாலாம் இருக்குது. இங்கேயும் நிறைய புறா வகைதாங்க இந்த ஸ்கோட். நல்லா அழகாக இருக்குங்க. இது பாருங்கள், இந்த ஸ்கோட் சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்குது. எல்லா புறாக்களும் அழகாக தான் இருக்குது அந்த ஸ்கோட். எதுவுமே அழகு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் இந்த காலில் ரெக்க வச்ச புறாக்கள் மாதிரியே இருக்குங்க. ஒரு முயல், நல்லா பெரிய முயல். ஹாய் முயல். ஹாய் ரபிட். இது வணக்கம் சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லிட்டு போகுது. நம்ம என்னதான் நோண்டினாலும் கண்டுக்காமல் சாப்பிட்டுனே இருக்காங்க பார்த்தீங்களா. நீ என்னன்னா பண்ணுடா, நமக்கு சோறு தானே எனக்கு சோறு தானே முக்கியம்னு இருக்காங்க. அடியில் புண்ணு இந்த பக்கம் போக முடியுமா? போயிட்டோம். இப்போ எடுக்கலாம் அந்த ஸ்கூட் விளாக். ஹாய். கண்டுக்க மாட்டாங்க தூரம். இங்கே அடுத்த முயல், அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்குது பாருங்கள். அதில் வச்சது அதுலேருந்து எடுக்கிறதுக்கு தெரிஞ்சதுக்கு. வேறு இங்கேயும் முயல் தான், அழகழகான முயல். சூப்பர். இங்கே பாருங்க, அதே மாதிரியே புசு புசு முயல், 2 முயல். ஹாய்.
எங்கே எதுவும் கிடிச்சிட போகுதுன்னு தான் பயமாக இருக்குது. கிட்ட வருது பாருங்க இந்த தனுஷ்கோடிக்கு. மூந்து பக்கத்து. ஆனால் என்னென்னா இதுங்க என்னென்ன சாப்பிட்டு கக்கா போச்சுங்கன்னா ஸ்மெல்லு வந்து சும்மா ஹெவியாக அடிக்கும் அந்த தனுஷ்கோடி. அது மட்டும்தான் எனக்கு வந்து முயல் விஷயத்தில் பிடிக்காது. ஆனால் அழகாக இருக்கும். ஓகே தனுஷ்கோடி, நம்ம இப்போ இந்த வீடியோவை என் பண்ணலாம். ஓகே முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. நான் இதோட என் பண்ணிக்கிறேன். எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா நீங்கள் சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டுங்க. இருங்க விலாக் எண்ட் ஆகலைங்க. இருங்க அத்தை மக்கள் வராங்க, அடுத்த ஆட்கள் வராங்க. அது பாருங்க, இவங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லையே. ஏய் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட கன்ஃபார்மாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ. ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஓகே சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல். சேஃப் பாய். தனுஷ்கோடி பாய். தனுஷ்கோடி நம்ம வந்து திருவண்ணாமலை வந்தாச்சு. சாமி வந்து உள்ளே போய் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் தான் தெரியும் வீடியோ எடுக்கலாமா வேணாம். சாரி, வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு. எப்படியோ சக்ஸஸ் திருவண்ணாமலாம் வந்தாச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இங்கே உள்ள இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம போகணும். உள்ளே லக்கேஜஸ்லாம் வச்சாச்சு. தனுஷ்கோடி நம்ம கோவில் உள்ள வந்துட்டோம். இப்போ உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டம் வந்து சும்மா அழுது. ஆனால் நம்ம நின்று பார்த்தாலும் ரொம்ப நேரம் ஆகிட்டோம். நம்ம காலேருந்து சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. இருந்தாலும் அவரை பார்த்தாலே எல்லாம் சரியாயிடும்னு நினச்சாலுமே பட் ஆனால் பார்க்க முடியாது. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்ற சாமியெல்லாம் பார்த்துட்டு உடனே போனோம்னா கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம். அந்த குளம் இதுதான் இந்த ராஜகோபுரம். உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த பக்கமும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள், செம கூட்டம்.